சிரஞ்சீவி பிரகாஷ் முத்துசுப்பிரமணியன் 50வது அகவை பிறந்தநாள் நல்வாழ்த்து. இக்குடும்பத்தின் மூத்த மைந்தன் பிரகாஷ் முத்துசுப்பிரமணியன் 50வது அகவை பிறந்தநாள். நெஞ்சம் நிறைந்த நல்லாசிகள். அனைவரின் வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் உனக்கு கிட்டட்டும். அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திக் விஜயத்தன்று பூர நட்சத்திர சிம்மராசியில் பிறந்தாய். சிம்மராசி குணங்களுடன் சீரும் சிறப்புடன் வளர்ந்தாய். தாத்தா பாட்டிக்கு செல்லப்பேரன், மாமன்களுக்கு உற்ற மருமான், அத்தைக்கு பாசமுள்ள மருமான், சித்தப்பா சித்திக்கு பிரிய மகன், சகோதரர்களுக்கு உரிய அறிவுரை ஆலோசனை வழங்கும் மூத்த சகோதரன், அம்மான் செய்களுக்கும் அத்தங்கால்களுக்கும் நல்ல முன் உதாரணம். இக்குடும்பத்தின் முதல் பொறியியல் பட்டதாரி. பணியேற்ற பின் மணவாழ்வில் இணைந்தாய். மனைவிக்கு உள்ளம் நிறைந்த கணவன், பிள்ளைக்கு பாசமுள்ள தந்தை, குடும்ப குறிக்கோளை எட்ட தளராத உழைப்பவன். சத்குருவின் ஆன்மீக நெறியில் இணைந்து முதல் கைலாஷ் யாத்திரை சென்று ஆசி பெற்றாய். தமிழ் பதிகங்கள் இயற்றி தமிழ் புலமே காட்டுகின்றாய். என் திறமைகள் மென்மேலும் வளர நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் நிதி நிறைவோடு குமரமலையான் அருளையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளையும் வேண்டுகிறோம். நீயும் மகிழ்ந்து அனைவரையும் மகிழ்விக்க வாழ்த்தும் அன்பு பெற்றோர். சிரஞ்சீவி முத்துசுப்பிரமணியன் என்ற பிரகாஷ் இந்த குடும்பத்தின் முதல் புதல்வன், முதல் பேரன். அவன் முதல் புதல்வனாய் பிறந்தான். நாங்கள் இருந்த நிலையில் அவனுக்கு எல்லா விதத்திலும் உதவியவர் பாண்டிச்சேரி தாத்தா. அவருக்கு ரோஸ் ஃப்ளவர். அவன் மாமாவுக்கு அப்பலோயர். பிறந்தவர்களில் அவன்தான் ஆண் குழந்தை. அதனால் அவன் அங்கு எல்லோருக்கும் பிரியமானவன். பின் பெரியவனாகி நன்கு படித்து 10ஆம் வகுப்பில் கோல்டு மெடல் வாங்கிய போது இந்த தாய்ப்பட்ட சந்தோஷமே தனி. அது அவளுக்கு மட்டுமே கிடைத்த தனி அனுபவம். சிம்ம ராசியில் பிறந்ததால் எல்லாமே அவன் இஷ்டம்தான். அதன்படி மன வாழ்க்கை அமைந்து கெட்டிக்கார பையனையும் பெற்று குடும்பத்திற்காக வாழ்ந்து ஆன்மீகத்திலும் நன்கு ஈடுபாட்டுடன் இருக்கிறான். காலம் வெகு வேகமாக ஓடுவது போல அவனுக்கு 50 வயது என்பது ஒரு பிரமையாகத்தான் இருக்கிறது. மேலும் இந்த குடும்பத்திலேயே அவன் ஒருவன்தான் இமயமலை வரை சென்று கைலாசநாதனை பார்த்துவிட்டு வந்தவன். அவன் எல்லா விதத்திலும் ஆரோக்கியத்துடனும் நன்றாக இருக்கவும் அவன் குடும்பத்திற்காக அவன் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தவும் எல்லாம் வல்ல குலதெய்வம் முருகனையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் வேண்டிக் கொள்கிறேன். பிரகாஷ் சுவாமி Pranam, you are a great spiritual soul and a social worker, a lovable person. It is hard to please Swami Ji in the beginning, but all that changes once people gain your trust. Your selfless spirituality is worthy of emulation. On your 50th birthday, which falls on 16th April, with my soul expression, I wish you for a long life and prosperity. I pray the Almighty to you both live cheerfully and happily for longer time. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆகவே நூற்றாண்டை கலந்து விட்டார். நீடூழி வாழுங்க, நோய் நொடி இல்லாமல் ஆனந்தமாக சந்தோஷமாக. Hi Prakash, many happy returns of the day. தங்களுக்கு 50வது வயது பூர்த்தி வாழ்த்துக்களை நாங்கள் இருவரும் மனமார்ந்த ஆசீர்வாதங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தங்களுக்கு சத்குருவின் அருள் நிறைய உள்ளது. இத்தருணத்தில் நாங்கள் சத்குருவை பிரார்த்தித்து தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் எல்லா நலனும் கிடைக்க வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். குமரமலையோன் அருளால் வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். Wish you many happy returns of the day. கார்டு வந்து to representative of next பையனின் இன்ஹியரில் மனைவி பெயரும் சேர்த்தது எங்களுக்கு தெரிந்து நம்ம இதான் ஃபஸ்ட் டைம். ஆகாஷ் பிரகாஷ் சித்ரா ஐயர்.
தந்தை மறுகாட்டு நன்றி அவையத்து உந்தி இருப்ப செயல். இன்ற பொழுதில் பெரிதோக்கும் என் மகனை என கேட்ட தாய். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட கொள்ளும் சொல். குரல்களை தந்தை தாய்னு இருந்தாலும் வலுவ குறிக்கிறது பெற்றோர் நிபுணமே. அந்த வகையில் பிரகாஷ் போட பெற்றோர் பிரகாஷ் மற்றும் சித்ரா, பிரகாஷ் பிள்ளை 3 தலைமுறையுமே பணிகளை செய்கிறார்கள். அருட்குரல் ஞானப்பா தினம் ஒரு பதிகம். உயிர்மை இங்கிலீஷ் பிளாக் ஸ்பாட் பீன் த இன் தட். சுவாமியம் பொயட்ரி, சுவாமி கோர்ஸ், சுவாமி ஸ்ரீ, சுவாமி வர்ஸ், சுவாமி வியூ, சுவாமி கிரத் எக்ஸெட்ரா. ஆல் ஸ்வீட். He publishes in Facebook, Twitter, Quora, Telegram. சுவாமி என்று வருவதற்கு நான் கருதும் விளக்கம் அது பிரகாஷின் வேர்களை நினைவுபடுத்துகிறது. அப்பா ராமசுவாமி, தாத்தாக்கள் முத்துசுவாமி, ரங்கசுவாமி. அவர் நினைவாழ்வு வாழ்ந்து தலைமுறைகளை வழிநடத்த வேண்டுமே பாவனை பார்த்துக்கிறேன். ஹலோ பிரகாஷ், எனக்கு உன்னுடைய வளர்ச்சியை பற்றி என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. உன்னுடைய குரலும் நீ முருகர் மேலே பாடுற பாட்டும் இன்னும் என் காதில் ஒலிச்சுட்டே இருக்கு. நீ உனக்கு உறுதுணையாக சித்ராவும் நீ என்னென்ன செய்கிறாயோ அவை எல்லாவற்றுக்கும் அவளும் கூட இருந்து உன்னோடு எல்லா பணியும் ஆற்றுகிறாள். உன்னை நினைக்கும் போது உண்மையே உன்னை பெற்றவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி போட்ட ஒரு குழந்தையை இந்த உலகத்துக்கு கொடுத்து அவன் இந்த சின்ன வயசில் இவ்வளவு ஆன்மீகமாக இவ்வளவு இதுவாக குடும்பத்தையும் இது பண்ணிட்டு குழந்தையும் நல்லபடியாக கொண்டு ஒரு ஸ்டார் மாதிரி கொண்டு குழந்தைய உன்னுடைய மகனை அது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ மேலும் பல்லாண்டு நல்லபடியாக சந்தோஷமாக வாழறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே ரோஸ் ஃப்ளவர், ஹாப்பி பர்த்டே. பிரகாஷ் இன்னைக்கு 50 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி ஹி ஸ்டெப்பிங் இன்டு 51 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அவரோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவரோட செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியபிள் குவாலிட்டிஸு. மீனாட்சி வித்யாபீடத்துக்கு நிறைய போர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் வருஷம் நிறைய அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இஸ் a very amiable person. We know from his very young age. அவர் மேலும் அவரும் அவரோட குடும்பத்தினும் நன்றாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள். பிரகாஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த பையன் அவரை தெரியும். அவரை பற்றி நினைச்சாலே நான் என்னெல்லாம் நினைப்பேன், பிரகாஷ்னு நினைச்சாலே எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர வார்த்தை அறிவு, அனுபவம், ஆற்றல், நல்ல தாராள மனசு, தன்னம்பிக்கை, அதே மாதிரி உத்வேகம், விடாமுயற்சி எல்லாமே அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு குணம். அதே மாதிரி என்ன ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த அறிவு. எப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனுஷன். அது மாதிரி எப்படி பஞ்சபாண்டவாளுக்கு ஒரு கிருஷ்ணரோட ஒரு சப்போர்ட் இருந்தால் எப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதோ அந்த மாதிரி பிரகாஷ் பக்கத்தில் இருந்தாலே நமக்கு கல்வி மிகுந்த ஒரு ஆளோட ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அறிவு, ஆற்றல், செல்வம் எல்லாம் இருக்கிற ஒருத்தரோட ஃபுல் சப்போர்ட்டோட நம்ம இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரும். அவ்வளோ ஒரு செல்வம். காட் பிளஸ் யூ. ரொம்ப சந்தோஷம். அவர் நல்லா இருக்கணும் எப்பவுமே. அவர் குடும்பம் எல்லாமே சேமமாக இருக்கணும். இப்படி ஒரு நல்ல குழந்தையை கொடுத்த மாமா மாமிக்கு எங்களோட நமஸ்காரம். பிரகாஷ், குட் மார்னிங். ஹாப்பி பர்த்டே டு யூ. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திரு பிரகாஷ் என்கிற முத்து சுப்பிரமணியனுக்கு பொன்விழா அவதார தின வாழ்த்து அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகிறோம். இதில் அவர் எனது சகோதரியின் புதல்வன் என்கிற உறவு நிலையை தாண்டி இன்று சுவாமி பிரகாஷ் என்கிற பரிமாணத்தில் பரிமளித்து வருவதுதான் குறிப்பிடத்தக்க அம்சம். இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி உதவியுடன் அவருடன் தொடர்பில் உள்ள ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஃபாலோவர்ஸ் வரிசையில் நானும் ஒருவனாக நின்று அவருக்கு குமரமலை முருகன் குருவர்களும், மதுரை மீனாளின் திருவருளும், லிங்க பைரவி உடனான வெள்ளியங்கிரி ஆதிசிவனின் நிறையவர்களும் கூட அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் குறைவரை கிடைக்கப்பெற வேண்டிக் கொள்கிறோம். மை டியர் பிரகாஷ், இன்று 50வது பிறந்தநாள் கொண்டாடும் உனக்கு
சகல சௌபாகியமும் நீண்ட ஆயுளும் தேக ஆரோக்கியமும் உனது அழகான குடும்பத்துடன் இன்றுபோல் என்றும் சந்தோஷமாக இருப்பதற்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவன் இறைவியை மனதார பிரார்த்தித்து உன்னை குளமாற வாழ்த்தும் உன்னுடைய பர்து சித்தி சித்தப்பா. Prakash ji, first of all, congratulations for your 50th birthday. In fact, நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் and I admire you like anything for your every actions and you are a perfectionist in your life. I used to tell my both the kids generation better and you value even non-living things also and keep them in very orderly manner and you plan everything in well advance. Similarly, for taking the divinity path, everybody choose only after 80, 70. That time everybody becomes very weak and they could not perform even the routine minimum things. So you are chosen in the correct energetic time and you are doing well in that aspect also. And apart from all this, in timely help during tsunami time, you have rushed with your vehicle and picked up us all from Kalpakam and gave us a new life to our family. Similarly, you are a very good mentor and counselor which I have faced and enjoyed with your company several times. I pray Almighty to give you good health and all loving things in your life. Good luck. Many more happy returns of the day. And உங்களோட இதை வந்து போயம்ஸ் உங்களோட இதெல்லாம் படித்து அதை நல்லா புரிஞ்சு அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு எஸ்பெஷலி. பட் படிப்பேன், எல்லாத்தையும் ஏதோ ஓரளவு புரியும். கண்டினியூ யுவர் ஒர்க் அண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. அன்புள்ள அண்ணாவிற்கு எனது மற்றும் எனது குடும்பத்தாரின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடந்த காலத்தை பற்றி சுவைப்போர் அல்ல தாங்கள். பொதுவாக ஹியூமன் பிஹேவியர்ஸ், அதாவது மானிட நடத்தை என்று சொல்லக்கூடிய குணாதிசயங்கள் சிருங்காரம், வீரம், கோபம், விவேகம், நகைச்சுவை, கருணை, சாந்தம் என்று தங்களது குணாதிசயங்களின் வெளிப்பாடுகளை அனுபவித்த, கூடவே பயணித்த அனுபவங்கள் எனக்கு சிறிது உண்டு. உங்களுடன் பயணித்த இந்த தருணங்களில் தாங்களிடம் பயின்ற சில பாடங்களும் எனக்கு உண்டு. அவற்றினை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுவாசித்தல் ஆழமாக, தூங்குதல் அமைதியாக, உடுத்துதல் அழகாக நேர்த்தியாக, உழைத்தல் உண்மையாக, சிந்தித்தல் சுயமாக, பழகுதல் நாகரிகமாக, பொருள் ஈட்டுதல் நேர்மையாக, திட்டமிடுதல் முன்னதாக, வாழ்க்கை பயணத்தினை திட்டமிடுதல் மிக அவசியம், சேமித்தல் சிறிதளவு, செலவிடுதல் யோசித்து தேவையான அளவு, நேசித்தல் பேதம் கடந்து நேசித்தல் மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள், படித்தல் முடிவின்றி அறிவாற்றலை பெருக்குதல், பகிர்தல் படித்ததை அனுபவித்ததை அறிந்ததை அனைவருடன் பகிர்தல் மற்றவர் நலனுக்காக, மரணித்தல் பயமின்றி. இந்த வாழ்க்கை புரிதலை எடுத்துரைத்த தங்களுக்கு நன்றி. எல்லாம் வல்ல குடிகாக்கும் குமரமலையானை வேண்டி இறைவன் தாங்கள் வேண்டி விரும்பியதை அருளும்படி பிரார்த்திக்கிறேன். Happy birthday, Prakash. Welcome to 50 Years Club. I am glad that you have come to 50 years now. I am very happy to have a brother-in-law like you. God bless you. Hello Anna, wish you a happy birthday. I have a suggestion for your future projects. There are so many Tamil நூல் நிறைய இருக்கு. லைக் இப்போ இந்த சிலப்பதிகாரம் ஒரு எளிய அறிமுகம் சுஜாதா எழுதினார் இல்லையா, அது மாதிரி அகநானூறு புறநானூறுகள்லாம் வந்து எங்களுக்குலாம் புரியுற மாதிரி நீங்கள் ஒரு உரை எழுதினீர்கள் அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். என்ன பிரகாஷ் அண்ணா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
ரொம்ப ஹாப்பி ஃபீலிங் டு விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே ஆன் யுவர் 50th இயர். பிரகாஷ்னா நினைச்சாலே வந்து ரொம்ப ஹை இன்டெலெக்ட் அண்ட் வெரி வெரி கேண்டிட் ஸ்பீச் அண்ட் வெரி வெரி கேரிங் ஃபார் எவ்ரிபடி. மணி குழந்தை வெரி வெரி ஹை ட்ரீமர் ஃபார் த என்டையர் ஃபேமிலி அண்ட் கிரேட் ப்ரொவைடர். ஒரு பலாப்பழம் மாதிரி பிரகாஷ் அண்ணா. வெளியில பாக்குறதுக்கு தான் சில நேரம் வந்து முள்ளு அதெல்லாம் நமக்கு தெரியும். உள்ள வந்து வெரி வெரி ஸ்வீட் பர்சன் அண்ட் சோ மச் love towards the children and pets. Can't forget, very very great human being. Nice to know from childhood Prakash Anna. As being the first son in the family, எல்லாத்துலயுமே நீங்க தான் you were first. First சென்னை போனதாகட்டும், first அமெரிக்கா போனதாகட்டும், whatever, you were always being a trendsetter for the family. So அப்படி இருக்கும்போது I still remember the days, college daysல உங்க வீட்டில் இருந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. So you were always a voracious reader. எல்லாருமே சொல்லி பிரகாஷ்னாலே பயம், அண்ணா கிட்ட பேசவே முடியாது அப்படி இருக்கிறது. பட் ஐ நெவர் ஃபெல் தட் வே. வீட்டில் உங்க கூட இருந்தபோது ஐ நெவர் ஃபெல் தட் வே. சில சமயங்கள் யூ ஆல்வேஸ் ஸ்பீக் யூர் ஹார்ட். அதனால டக்குன்னு சில சமயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தென் வென் வி ரியலைஸ் தட் ஆமாம் அண்ணா சொன்னது கரெக்டு தானே, அவருக்கு பட்டது கரெக்டுன்னு சொல்லியிருக்கிறாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஐ ரியலி ஃபீல் தட் in the 5 years you are being very liberated and you are living in a different stage of life of self-realization, self-understanding and writing so many things. நான் எப்பயுமே நினைப்பேன் அம்மாவோட மொத்த கிரியேட்டிவிட்டியுமே உங்ககிட்ட தான் வந்திருக்கு அப்படி சொல்லி. யூ வேர் அ குட் ஆர்டிஸ்ட், நல்லா வரைவீங்க, நிறைய எழுதுவீங்க. ஸோ நவ் யூ காட் enough time to do all your activities. ஸோ இந்த blissfulness உங்களுக்கு கண்டினியூ ஆகணுன்ட்டு I always pray for you. Any topic, you know something on it. Let it be politics, let it be ஆன்மீகம், let it be cinema or technology or whatever. All we brothers எப்பயுமே ஃபர்ஸ்ட் சஜஷன் உங்ககிட்ட தான் கேட்போம். எங்கள் வீட்டு என்சைக்ளோபீடியாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாவ் blessed years coming together. மென்மேலும் உங்களுக்கு இந்த லிபரேஷன் இனிய மன அமைதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கணும்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஹலோ சுவாமிஜி, தங்களோட சக்ஸஸ்ஃபுல் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆஃப் செஞ்சுரி இன் யுவர் லைஃப்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்களோட வயசில் பெரியவங்கிறதுனால நான் உங்களை மனமாற வாழ்த்துறேன். யூ ஆர் எ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங், ஒண்டர்ஃபுல் பர்சன், ஹம்பிள், ஹானஸ்ட், டவுன் டு எர்த் பர்சன். நடமாடும் பல்கலைக்கழகம், உங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இறைவன் அருளால் மேலும் பல வெற்றிகளையும் சாதனைகளையும் தொடர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முத்துக்குமரன் அருளாலே முத்துச்சாமி ஐயரின் குலம் விளங்க. முத்துக்குமரன் அருளாலே முத்துச்சுவாமி ஐயரின் குலம் விளங்க. ராமசுவாமியின் தயவாலே பிரேமாவின் மணிவயிறுதித்த மாணிக்கமே. ராமசுவாமியின் தயவாலே பிரேமாவின் மணிவயிறுதித்த மாணிக்கமே. உன் பால குறும்புகள் என்றும் எம்மால் மறக்கவியலாது. உன் பால குறும்புகள் என்றும் எம்மால் மறக்கவியலாது. உன் ஓவிய வண்ணங்கள் மனசுக்குள் வரைவடைமாய் இன்றும் வண்ணம் பதிக்கும் அப்பா. உன் ஓவிய வண்ணங்கள் என் மனசுக்குள் வரைவடமாய் இன்றும் வண்ணம் பதிக்கும் அப்பா. வாலிபனாய் நீ துளிர்த்து எழுந்தாய். வாலிபனாய் நீ துளிர்த்தெழுந்தாய் பல்வேறு கனவு காதலுடன். வாலிபனாய் நீ துளிர்த்தெழுந்தாய் பல்வேறு கனவு காதலுடன். பல்வேறு கனவு காதலுடன் சப்தமின்றி நீயாகவே உயர்ந்தாய். பல்வேறு கனவு காதலுடன் சப்தமின்றி நீயாகவே உயர்ந்தாய். சென்னையிலே உன்னை நான் முதன்முதலாய் காண்கையிலே பிரமித்துத்தான் போனேனடா. சித்திரமாய் ஒருத்தி இருந்தும் பற்றின்றி பற்றுடனே உன் பேச்சு பிரமிக்கத்தான் வைத்ததடா. சித்திரமாய் ஒருத்தி இருந்தும் பற்றின்றி பற்றுடன் உன் பேச்சு பிரமிக்கத்தான் வைத்ததடா. எங்கெல்லாமோ சுற்றினாய் உன் வேலைக்காக. உன் வேலைக்காக இன்று நின்று சிவமாய் சக்தியுடன் எழுந்திட்டாய் சரிந்து பார்க்க.
உன் வேலைக்காக இன்று நின்று சிவமாய் சக்தியுடன் எழுந்திட்டாய் சரிந்து பார். நீயும் தான் உயர்ந்திட்டாய் பொன்னாக, நீயும் தான் உயர்ந்திட்டாய் பொன்னாக. பொன்னாக உயர்ந்து வளரும் உன் உள் தேடல், பொன்னாக உயர்ந்து வளரும் உன் உள் தேடல் மேலும் உயரவே ஆவலடா. பொன்னாக உயர்ந்து வரும் உன் உள் தேடல் மேலும் உயரவே ஆவலடா. இதுதான் பிரகாஷ்க்கு எங்களுடைய 50ஆம் ஆண்டு வாழ்த்துப்பா. பிரகாஷ் 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள், எங்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். ஏற்கனவே இருக்கிற பிரகாசத்தோட இன்னும் கொஞ்சம் அதிக பிரகாசம் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு எல்லாம் உங்களை பகவானை பிரார்த்திக்கிறோம். ஹாப்பி பர்த்டே பிரகாஷ். ஹாய், நமஸ்காரம் பிரகாஷ். 50ஆம் ஆண்டு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றும் போல் என்றும் நலமுடன் குடும்பத்துடன் வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். Happy birthday, Nan. Happy birthday, uncle. Many more happy returns of the day, uncle. Wishing you good health and happiness in life forever. வணக்கம். பிரகாஷுடைய 50வது பிறந்தநாளுக்காக ஒரு செய்தியை நான் சொல்லப் போகிறேன். நானும் பிரகாஷும் 90வது வருடங்களிலிருந்து பழக்கமானோம். டிவிஎஸ் அண்ட் சன்ஸ் லிமிடெட் பிரகாஷ் ஜாயின் பண்ணும்போது நான் அங்கே ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். இதுவரை நான் பிரகாஷ் மாதிரி ஒரு புத்தி கூர்மை உள்ள, அறிவுள்ள, புத்திசாலியான ஒரு மனிதரை நான் இதுவரை சந்தித்தது. முதலாக பிரகாஷ் அவர்களை பார்க்கும்போது நான் கேள்விப்பட்டது என்னவென்றால், அவர் ஒரு கோல்டு மெடலிஸ்ட், இந்த பிஇ நேஷனல் காலேஜ் சிவகாசியில் படித்தார் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் நிஜமாகவே இப்படி ஒரு புத்திசாலி இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு விளையாடு, அது கேம் ஆகட்டும் அல்லது ஒர்க் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அவருடைய தனித்திறமையை பிரமாதமாக அவர் காட்டிக்கொண்டு வந்துள்ளார். அவரை பின்பற்றி நானும் சில விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் அவரிடமிருந்து. அதற்கு அடுத்த நிலையாக அவர் இப்பொழுது ஆன்மீகத்தில் திளைத்திருக்கிறார் என்று கேள்விப்படும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மென்மேலும் ஆன்மீகத்தில் திளைத்து அவர் தன்னை உணர்ந்தவராக, இறைவனையும் உணர்ந்தவராக அவர் மாறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவனையும் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்துடனும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க அன்புடன் வாழ்த்துகிறேன். எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளால். பிரகாஷ்ஜி, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ ஸ்மார்ட்டாக, நாட் ஓன்லி இன் டெக்னாலஜி அண்ட் ஆன்மீகத்தில் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப வண்டராக இருக்கும். நடுநடுவில் ரொம்ப எப்படி இவ்வளோ அப்படின்ட்டு ரியலி என்னால் அதை பற்றி சொல்லவே தெரியல. உங்களோட படித்தாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்பயாவது ரொம்ப டென்ஷனாக இருந்ததுன்னா ஏதாவது உங்களோட இதை படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த ஆன்மீகத்தில் எதை போட்டிருப்பேன், எதுலையாவது போகிறால போவேன். இல்லைன்னா உங்களோட இந்த தினம் ஒரு பதிகம் ஏதாவது ஒன்று படித்தேன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். Swamiji, Namaskaram. I wish you a very, very happiest 50th birthday. I would like to say that even at the age of 18 or 20, being stunning and is not a big issue. But even at this age, you are still stunning and looking very good. Nothing lesser than a miracle. I pray God for you and for your family. பிரகாஷ், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாட்டியோட ஆசீர்வாதம். மனங்கணிந்து இதயங்கணிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். பிரகாஷ், கலகத்தி பேசுகிறேன்டா நான். உன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிரகாஷ் எப்படி இருக்கா? இன்னும் பிறந்தநாள் இருக்கும். என்னோட ருச்சியா ஆசீர்வாதம் இருந்துட்டு உனக்கு உண்டு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரகாஷ். நீ நிறைஞ்சு நீயும் சித்ராவட்டோடையும் 100 ஆயுசு இப்படி எல்லாருக்கும் செஞ்சு எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக நீ இருக்கணும்டா பிரகாஷ். இன்னைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். Namaskaram Prakash Anna. Happy birthday to you. I pray God for your good wealth and happiness. நாங்கள் சின்னப்போ எல்லாரும் சொல்வா பிரகாஷனா மாதிரி படிக்கணும், பிரகாஷனா மாதிரி இருக்கணும், பிரகாஷனா மாதிரி வரையணும் அப்படின்னு.
இப்போ நாங்கள் உங்களை இன்ஸ்பயராக எடுத்துக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் நாங்கள் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நமஸ்காரம் அண்ணா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம ஃபேமிலியில் ஃபார் our ஏஜ் குரூப் when we grew up, you were a role model and you have always been an inspiration and continue to inspire us even today in many ways, be it academics or poetry or art. In fact, as a multifaceted personality, you always inspire us. Happy birthday. Namaskaram Anna. Wishing you many more happy returns of the day. You are genius, wonderful, spiritual and awesome. Kindly bless us on your day. Namaskaram Anna. If I see your life, I see in 4 phases. The first phase is student Prakash, a bright and outstanding student. Did a great justice as a student throughout your studies. The second phase is the career. Of course, because of the brilliance, you got placed in various top-notch companies in good roles. That too is a great success and job, good job done there. The third phase, being a father, is definitely a great phase and difficult phase. I think you have done a great justice than the previous 2 as a father, because the way you have groomed Akash is really showing up the result now. We are all proud of him. Definitely, it's a great job done as a father too. And the 4th phase now is a seeker Prakash. Again, a very interesting phase. Not possible for everyone to seek the truth in life. I think you are hunting for the truth. Definitely the treasure is very nearby. I wish you get the treasure very soon. Happy birthday to you from Dindikal Balaji and family. Happy birthday, Prakash. Happy birthday, Anna. ஹலோ அண்ணா, ஹாப்பி 50th பர்த்டே. பிரகாஷ்னா நினச்சாலே எனக்கு என் மனசுக்குள்ளே வர்றது எல்லாமே வந்து யூ ஆர் சூப்பர் டேலண்டட், யூ ஆர் மல்டி டைமென்ஷனல் காய், யூ ஆர் அன் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். சூப்பர்வாக ஸ்கெட்ச் பண்ணுவேன் நீங்கள். லைக் வெறும் பால் பாயிண்ட் பென் வச்சுட்டு நீங்கள் சூப்பராக உங்களோட போர்ட்ரைட்டை நீங்களே சூப்பராக ஸ்கெட்ச் பண்ணுவேன். அதில் வந்து சூப்பராக அது ஒரு வந்து அது ஃபினிஷ் ஆகிருக்கும். ஆக்சுவலாக அப்பா கிட்டேருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி பண்ண பேர் கூட எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக ஐ திங்க் புஷ்வாக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதை வச்சுட்டு உங்களோட பாடி டார்ஸோ அப்பர் பாடியை வந்து நீங்கள் ஷேர் பண்ண விதம் வந்து நல்லா அரண்டிருக்கேன். நானும் ஜிம்முக்கு போய் கூட என்னால் அவ்வளோ தூரம் அந்த மாதிரி பில்ட் பண்ண முடியல. நீங்கள் வந்து ஒரு வேறு லெவல் அப்போலேருந்தே படிக்கிறதுல இருக்கட்டும், படித்ததில் ஒரு இன்ஜினியரிங் போய் படித்ததில் நீங்கள் அதை புரிஞ்சின்ற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து யூ ஆர் ஆன் லீக் ஆஃப் யுவர் ஓன். அந்த அளவுக்கு யூ ஆர் கிளாஸ் அபார்ட். ஈவன் நவ் நீங்கள் வச்சுன்னா கூட நீங்கள் வந்து எல்லாரும் ஒரு பக்கமாக ஓடின்னு இருக்கோம். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சி பண்ணினாலோ இல்லை கார்பரேட் கரியரில் கடகடன் மேலே ஏறினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்லிட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட் சைடு எடுத்துனதாக இருக்கட்டும், எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் யூ ஆர் லீடிங் யுவர் லைஃப். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்குன்னா அது அட்லஸ் ஷ்ரக் தான். ஸோ அதில் வந்து அதில் ஒரு சூப்பராக என்னால் ஓரளவுக்கு ரீகலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோட்டுனா அது வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு இது வரும், கோட் வரும். அது எப்படின்னா, டிவோஷன் டு த ட்ரூத் இஸ் தி ஹால்மார்க் ஆஃப் மொராலிட்டின்னு வரும். there is no greater, nobler, heroic form of devotion than the act of a man who assumes the responsibility of a thinking அப்படின்னு. ஸோ உங்களோட நீங்கள் எழுதுகிற பிளாக்ஸாக இருக்கட்டும், ஆர் யூ கம் அப் வித் யுவர் ஓன் கோட்ஸ், அதுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இட்ஸ் நாட் தேட் ஈஸி. நாட் எவ்ரி ஒன் கேன் டூ. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செகண்ட் நேச்சர் ஃபார் யூ. ஸோ இட்ஸ் கமிங் நேச்சுரலி ஃபார் யூ. ஸோ keep going, keep writing, keep inspiring a lot of people. Happy birthday, Peripa. I remember in Vagamon, then when I asked you, do you know how to solve a Rubik's Cube? You said sometimes, but most of the time I take out the cubes from the Rubik's Cube and I solve it back again. I thought it was very funny.
Happy birthday, Peripa. Happy birthday, Anna. Have a wonderful day. And wish you a very long, happy and healthy life. Happy birthday to you, to the May God bless you. Happy birthday to you. Happy birthday, Chitappa. Happy birthday, Chitappa. Happy 50th birthday. All the good times that you have had. Diwali's-லாம் கல்பாத்தில் celebrate பண்ணது. The different homes of Chennai where we have been to. All the computer games I have started to play in your system. And the cell phones, the car drives, the endless conversations, and the photographies. Always been inspired about all of those. I think my whole family always reiterates is after tsunami when nobody were actually wanting to go to Kalpakkam, நீங்க மட்டும் அப்பாவை கூட்டிட்டு வாங்க டக்குனு போய் என்னெல்லாம் பார்க்கணுமோ எடுத்து வந்துடலான்னு. And after that I remember இப்போ வரைக்கும் அப்பா கூட நிறைய தடவை சொல்லுவாரு. And that's a lot of respect. I mean, so thank you very much. Have a great 50th year and more fun years to come together. Hello Chitappa, wish you many more happy returns of the day and congrats on a well-deserved half century. I wish you good health and a lot of great memories going forward. Hi Prakash bro. Many more happy returns of the day. Happy 50th birthday. Need your blessings always. இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். Many more happy returns of the day to Mr. Prakash. Yes, Mama. Happy birthday to you. Hi Prakash Anna. Wish you many more happy returns of the day. Happy birthday to you. Hi Anna. Happy birthday. Happy birthday, Prakash. Happy birthday, Prakash uncle. Oh, happy birthday, Peripa. I have 50 books to commemorate your 50th birthday. You can count if you want. Happy birthday, Peripa. Congrats on your 50. जन्मदिनं जन्मदिनं प्रिय सखे तव मंगलमय जन्मदिनं प्रिय सखे तव आयुरारोग्यमस्तु प्रिय सखे तव जीवनंत धन्यमस्तु प्रिय सखे तव. Happy birthday Prakash Periyappa. May you have many more. Happy birthday அண்ணா. வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?